ஹாய் ஆல். இங்கே பாருங்கள், சுஷுகா வந்து கொஞ்ச நாள் இன்றைக்கி மார்னிங்லேருந்து ரொம்ப டயர்டாக இருந்தா. நான் கூட என்னடா ஆச்சு பிள்ளைக்கு ரொம்ப டயர்டாக இருக்கே, சாப்பாடை வச்சா கூட வரமாட்டுக்காளே, லேசாக சாப்பிட்டு ஓடிடுதாளே அப்படின்ட்டு ரொம்ப கவலையில் முழுக்கி போயிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு டவுட்டு, கோபேஷ் என்ன பண்ணேன்னா சாக்ஸ் அங்கங்கே வீசினா ஒரு சாக்ஸ் எனக்கு கிடச்சிட்டு ஒரு சாக்ஸ் கிடைக்கல. நானும் தேடிக்கிட்டே இருக்கேன், சாக்ஸை காணுமே இந்த பிள்ளை தான் சாப்பிட்டு போல அப்படின்ட்டு. அதனால தான் அப்படி ரொம்ப சோகமாக இருக்கா போல் அப்படின்ட்டு பார்த்தா, இன்றைக்கி ஃபுல் வேட்டையாக வீடை ஃபுல்லாக தொலாவி அந்த தொலைஞ்சி போன சாக்ஸை கண்டுபிடிச்சிட்டேன். அது எங்கே இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பீரோ கடியில் இடுக்கில் போய் மாட்டிக்கிட்டு இருந்தது. அப்போ சாக்ஸை இவ சாப்பிடலை. இவளோட அந்த கிறக்கத்துக்கும் மயக்கத்துக்கும் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நைட்டு எப்போ எந்திரிச்சாலும் அது 2 மணியாக இருக்கட்டும், 3 மணியாக இருக்கட்டும், 12 மணியாக இருக்கட்டும், 1 மணியாகட்டும், யார் சுச்சு போக எந்திரிச்சாலுமே, யார் எந்திரிச்சு வழியை விடுறாங்களோ இல்லையோ, சுஷுகா அலேக்கா எந்திரிச்சு உட்காந்து ஐ எம் ப்ரெசண்ட் அப்படின்ட்டு ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுருவா. ஸோ அதனால் இந்த அம்மாவுக்கு தூக்கத்தினால இப்படி இருக்கிறா. அதுபோலன்னு பார்த்திங்கன்னா, முந்தானத்து சாட்டர்டே மார்னிங் ஊருக்கு போனோம். நேற்று மார்னிங் ஊர்லேருந்து பேக் டு புனலூர் வந்தாச்சு. ஸோ பிள்ளைக்கு ட்ராவலிங் டயர்டு கூட போல். ஏன்னா மீனாட்சி வந்து பின்னாடி டிக்கியில் படுத்துக்கிறதுனால ஒரு கம்ஃபர்டபுளாக படுத்துக்கிறா. சுஷுகா வந்து ஒரு 3 மணி நேரம் 3.5 மணி நேரம், போகும்போது 4 மணி நேரம் ஆகிடுச்சு. மெல்ல போனதுனால வரும்போது 3.25 மணி நேரத்தில் வந்தோம். ஸோ அந்த 3.25 மணி நேரமும் பிள்ளை உட்காந்து குரங்கு குட்டி மாதிரி இப்படியே உட்காந்து குத்த வச்சுக்கிட்டே உட்காந்ததுனால பிள்ளைக்கு அலுப்பு. அம்மா கூட பயந்து போயிட்டேன், சின்ன பிள்ளைக்கு உடம்பு முடியலை போல், ஐயோ டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனால் இவள் டாக்டருக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டான், நம்மளுக்கும் கோஆப்ரேட் பண்ண மாட்டான். டாக்டர் நம்மளை ஏற இறங்க இதெல்லாம் ஒரு பப்பின்னு வளர்க்குறியம்மாட்டு கேவலமாக ஒரு லுக் விடுவார், சொல் பச்சு கேட்காம வளர்த்து வச்சுக்கிறேன்ட்டு அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் எதுவுமே இல்லை, எனக்கு ஃபிசிக்கலி ஐ ஆம் ஆல் ரைட். நான் வந்து கொஞ்சம் ட்ராவலிங் டயர்ட்னால நான் இருக்காமா அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட மணியை பார்த்தா 1:30, பகல் 1:30. காலையில் ஒரு 9:15 படுக்க ஆரம்பித்தா. தூங்குறா தூங்கிக்கிட்டே இருக்கிறா. தூங்கட்டும். இப்போ நான் பேசுகிறேன், அப்படியே அது என்னையும் அறியாமல் அவளையும் அறியாமல் அப்படியே ஒரு டீப் ஸ்லீப், ஆழ்ந்த உறக்கம், கொரட்டோட தூங்கிட்டு இருக்கிறா. ரோட்டில் வண்டிக்கார் போகுது, அந்த சத்தமும் கேட்கல அம்மாவுக்கு. நல்ல தூக்கம். இந்த ரூமில் ஃபேனும் கிடையாது, எனக்கு இந்த சோஃபா மட்டும் போதும். ஜன்னல் திறந்துருக்கு, ஜன்னலுக்கு வர காற்று போதும், சோஃபா போதும் அப்படின்ட்டு அம்மா நிம்மதியாக தூங்குறாங்க. பார்ப்போம் எத்தனை மணிக்கு எழுந்திக்கிறா அப்படின்ட்டு பார்க்கலாம். பாய்.